ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆன கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல ஃப்ரேயா ஆலன் லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வெஸ் பால். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 2017 வார் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப சூப்பர் ஹிட்டான மூவி அது. அதோட சீக்வல் அப்படிங்கிற சொல்ல முடியாது, பட் அதை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இது. இந்த படத்தோட மெயின் கேரக்டரோட பேரு நோவா. இந்த ஏப் ஈகிள் குலத்தை சேர்ந்தது. இந்த குல வழக்கப்படி அவங்க பெரியவங்க ஆனா ஈகிளோட நெஸ்ட்ல இருந்து ஒரு முட்டையை எடுத்துட்டு வரணும். அதை வச்சு ஒரு செரிமனி நடக்கும். அப்படி நோவா அந்த முட்டையை எடுத்துட்டு வந்து அடுத்த நாள் காலையில செரிமனி. ஸோ அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ள ஒரு பொண்ணு நுழைஞ்சிடறாங்க. அவங்க இந்த ஏப்பை பார்த்த உடனே தள்ளி விட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆறாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த முட்டை உடஞ்சிருது. ஸோ இன்னொரு முட்டை எடுக்கிறதுக்காக இந்த நோவா போகும்போது தான் இன்னொரு ஏப்பு கூட்டம் வருது. அவங்க ஒரு ரோகான கூட்டம், ஆனா சீசர் பேரை வச்சு தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரோகான கூட்டம் நோவாவோட கூட்டத்தை அட்டாக் பண்ணி அவங்க எல்லாத்தையும் அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் அடிமையா வச்சுக்கிறாங்க. அட்டாக் நடக்கும் போது நோவா இறந்துட்டாங்க அப்படின்லாம் நம்பிடுவாங்க. பட் ஆனா நோவா சாக மாட்டாரு. சோ அவரு இந்த பொண்ணோட சேர்ந்து அவங்க இடத்துக்கே போய் அந்த கூட்டத்தை அடிமையில இருந்து வெளியே கொண்டு வந்தாங்களா, அந்த பொண்ணு எந்த குரூப்பை சேர்ந்தது, எங்க இருந்து வழி மாறி இந்த ஏப்ஸ்க்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க, இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் சைஃபை அட்வென்ச்சர் மூவி. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது இந்த படத்தோட மேக்கிங் வேற லெவல்ல இருந்தது. ஏப்ஸ் படம் இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே மேக்கிங் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயும் மேக்கிங் சூப்பராகவே இருந்தது. நான் ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல பார்த்ததுனால இன்னுமே அது பிரம்மாண்டமா தெரிஞ்சது. அடுத்த பாசிட்டிவா தோன்றது இந்த படத்தோட மெயின் கேரக்டர் நோவாவோட பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஹியூமனோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறது ஈஸி, பட் ஒரு ஏப்பு இந்த அளவுக்கு எமோட் பண்ண முடியுமா, அப்படி அந்த சிஜி ஒர்க்லும் எவ்வளவு அழகா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு ரொம்பவே அருமையா இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் கோவப்பட்டா நமக்கும் கோவம் வரும், அந்த கேரக்டர் சோகமா இருந்தா நமக்கும் சோகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல எக்ஸ்பிரஷன்ஸையும் நமக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு ஈக்குவலாவே ஃப்ரேயாவோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்க ஆக்டிங்கும் இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் தான். அதே மாதிரி படத்துல ஏகப்பட்ட மாஸ் சீன்ஸும் இருக்குது, எமோஷனல் சீன்ஸும் இருக்குது. ரெண்டுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கிராண்டான விஷுவல்ஸ், ஸோ அதுக்கு பக்கபலமா சிஜி ஒர்க், அதுக்கு ஏத்த மாதிரி பிஜிஎம், இந்த மாதிரி படம் வந்து டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் சைட் பார்க்கலாம்னா முதல் நெகட்டிவா தோன்றது ஏப் கூட்டத்தை தேடி இவங்க ஒரு ஜேர்னி போறாங்க. அந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் டிராக் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா அது கொஞ்சம் லெங்தா போகும். அந்த இடம் கொஞ்சம் போரிங்கா இருக்கும். மற்றபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்ஸ் இல்ல. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு அருமையான படம். முடிஞ்சா ஐமேக்ஸ்ல பாருங்க விஷுவலுக்காக. ஊர்ல நாளைக்கு தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா வரப்போகுது. ஸோ நீங்க வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கட்டாயம் ஒன் டைம் பார்க்கலாம். அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.